வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் நம்பர் 3 சம் நம்பர் 3 அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரிப்பேர் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட், முருகன் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000. ஸோ முதல் என்ன பண்ணிடலாம், நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்னன்றதை சிம்பிளாக சைடில் கொஞ்சம் எழுதிடலாம். இட்ஸ் ரஃப் ஒர்க் மாதிரி. ஏன்னா அப்போ நம்ம என்னென்ன காலம் வந்து கிரியேட் பண்ணோன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டின்னு எழுதியாச்சு. இப்போ முருகன் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ்ன்னு சொல்லும்பொழுது அசட்ல நமக்கு கேஷ் வரும் அண்ட் கேபிட்டல் வரும். அசட்ல நம்ம கேஷ்க்கு ஒரு காலம் நம்ம ஓப்பன் பண்ணோம். அடுத்தது பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ்டு குட்ஸ்னா தட் இஸ் அ ஸ்டாக் இல்லையா? நம்ம குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம்னா பிசினஸ்க்கான ஸ்டாக் தானே அது. அப்போ நம்ம ஸ்டாக்குன்னு தான் நம்ம ஒரு காலம் கிரியேட் பண்ணோம். அசட் ஸ்டாக்னு ஒரு காலம் நம்ம கிரியேட் பண்ணோம். அண்ட் கேஷ் காலம் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது பெய்டு சேலரிஸ் பை கேஷ் 5,000. பெய்டு சேலரிஸ் பை கேஷ். சேலரிஸ்ன்றது எக்ஸ்பென்சஸ், கேஷ்லயும் மைனஸ் பண்ணுவோம், கேபிட்டல்லையும் மைனஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே இருக்கு. பாட் குட்ஸ் ஃப்ரம் குமார் ஃபார் ₹5,000 and deposit the money in CDM. Bought goods from குமார். குமார் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், பொருளை வாங்குறோம், கூட்ஸ் வாங்குறோம் அண்ட் டெபாசிட் அதுக்கான கேஷை இமீடியட்டா பே பண்ணிடுறோம். இப்போ கேஷ்ல இருந்து அவனோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்றோம். நம்ம கிட்ட இருந்து கேஷ் தான் போகுது. என்ன காலம் ஓபன் பண்ண வேண்டியது இருக்கு, ஸ்டாக்கும் கேஷும் தான். ஸோ ஆல்ரெடி ரெண்டும் இருக்கு. இன்ட்ரடியூஸ் அடிஷனல் கேபிட்டல். ஸோ கேஷும் கேபிட்டலும் இருக்கு. இப்போ இதுல நம்ம அசட்ல எத்தனை காலம் ஓபன் பண்ணா போதும்? ஸோ ரஃபா நம்ம போட்டதுல நமக்கு அசட்ல எத்தனை காலம் ஓபன் பண்ணும், 2 காலம் ஓபன் பண்ணும். ஒன்னு கேஷுக்கு, ஒன்னு ஸ்டாக்குக்கு அண்ட் கேபிட்டலுக்கு ஒரு காலம், லைபிலிட்டி இதுல இல்லை. ஸோ நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஸோ காலம் போட்டுக்கலாம். டிரான்சாக்ஷன், அசட்ஸ். அசட்ஸுக்கு கீழே நமக்கு எத்தனை அசட் ஐட்டம் இருக்கோ அத்தனை காலம் போடணும். அசட்டுக்கு கீழே நமக்கு என்னென்ன இருக்கு, கேஷும் ஸ்டாக்கும் இருக்கு. ஸோ கேஷ், ஸ்டாக், அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டின்னு எழுதிடலாம் மேலே ஹெட்டிங். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் போகலாம். முருகன் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் எழுதிக்கலாம். முருகன் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ முருகன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றான்னா பிஸ்னஸ்க்குள்ள கேஷ் வருது, அது கேபிட்டல் ஆகுது. ஸோ கேஷ்ல 80,000, கேபிட்டல்ல 80,000. எப்பவுமே அசட் சைடும் கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஸோ 80,000 80,000. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் எழுதும் போது சேம் 80,000, இங்க நமக்கு 80,000, வேற எந்த காலம்லையும் எந்த அமௌண்ட்டும் வராது. அடுத்தது பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 30,000. ஸோ இதுல கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். அப்போ அது ஸ்டாக்கு. ஸ்டாக்ல 30,000 வந்து நமக்கு கிரியேட் ஆகுது அண்ட் அதுக்கான கேஷை பே பண்றோம். அப்போ கேஷ்ல இருந்து 30,000 மைனஸ் பண்ணணும். பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ், கேஷ் காலம்ல -30,000. ஏன்னா நம்ம கேஷ்ல இருந்து 30,000 பே பண்ணிடுறோம், அதனால -30,000. ஸ்டாக் நமக்கு உள்ள வருது, ஸோ பிளஸ் 30,000. ஸோ அடுத்தது ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் போடும்போது இங்க 80,000ல 30,000 போச்சுன்னா 50,000. இங்க பிளஸ் 30,000 இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஈக்குவல் டு 80,000. இங்க கேபிட்டல் அப்படியே நமக்கு கண்டினியூ ஆகுது. அடுத்தது பெய்ட் சேலரிஸ் பை கேஷ் 5,000. சேலரின்றது எக்ஸ்பென்சஸ் இல்லையா? ஆஸ் அ ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிசினஸ்ல இருந்து சேலரி பே பண்ணுவோம், ஓகேவா? அப்போ அது பேமெண்ட். அதனால இது நம்ம கேஷ்ல இருந்து என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அண்ட் எதெல்லாம் எக்ஸ்பென்சஸோ அதெல்லாம் நம்ம கேபிட்டல்ல இருந்தும் மைனஸ் பண்ணணும். சரி, எக்ஸ்பென்சஸ் இருந்தா என்ன பண்ணணும், கேஷ்ல இருந்தோ பேங்க்ல இருந்தோ மைனஸ் ஆகும் அண்ட் கேபிட்டல்ல இருந்தும் மைனஸ் ஆகும். சி பெய்ட் சேலரி. இப்போ கேஷ்ல இருந்து 5,000 மைனஸ் பண்றோம் அண்ட் தென் கேபிட்டல்ல இருந்து 5,000 மைனஸ் பண்றோம். எப்பவுமே 2 எஃபெக்ட் இருக்கும், ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2 எஃபெக்ட் இருக்கும், புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் போடுறோம். 50,000ல 5,000 மைனஸ் பண்ணிட்டா 45,000. இந்த 30,000 அப்படியே இங்க கண்டினியூ ஆகும். இங்க 80,000ல இருந்து 5,000 மைனஸ் பண்ணிட்டா 75,000. ஓகே, அடுத்த டிரான்சாக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாட் குட்ஸ் ஃப்ரம் குமார் ஃபார் ₹5,000 அண்ட் டெபாசிட் த மணி இன் CDM. சிடிஎம்னா என்னது, கேஷ் டெபாசிட் மிஷின். ஸோ நம்ம மிஷின்லேயே டெபாசிட் பண்ணிடலாம் இல்லையா அவங்க அக்கௌண்ட்டுக்கு. பாட் குட்ஸ் ஃப்ரம் குமார், அப்போ இது ஸ்டாக். ஸ்டாக்ல 5,000 என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பேமெண்ட் நம்ம அதுக்கான அமௌண்ட்டை கேஷா தானே அவன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறோம். பட் நம்மளோட கேஷ் தான் மைனஸ் ஆகும். ஸோ கேஷ்ல இருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணணும், 5,000 மைனஸ் பண்ணணும். ஸ்டாக்ல 5,000 ஆட் பண்ணணும். ஸோ பாட் குட்ஸ் அண்ட் மணி டெபாசிட்டட் இன் CDM. ஸோ கேஷ்ல இருந்து 5,000 மைனஸ் பண்றோம், ஸ்டாக்ல 5,000 ஆட் பண்றோம்.
ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதுறோம். 45,000ல 5,000 மைனஸ் ஆச்சுன்னா 40,000. 30,000ல 5,000 ஆட் பண்ணோம்னா 35,000. இங்கே 75,000 அப்படியே கண்டினியூ ஆகுது. லாஸ்ட் டிரான்சாக்ஷன் இன்ட்ரடியூஸ் அடிஷனல் கேபிட்டல் ருபீஸ் 10,000. அடிஷனல் கேபிட்டல் சொல்லும் பொழுது கேஷ்ல 10,000 ஆட் ஆகும், கேபிட்டல்ல 10,000 ஆட் ஆகும். ஸோ இன்ட்ரடியூஸ் அடிஷனல் கேபிட்டல், கேஷ்ல 10,000 ஆட் 10,000, கேபிட்டல்லையும் ஆட் 10,000. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் போடுறோம். 40,000 plus 10,000 50,000. இந்த 35,000 அப்படியே கண்டினியூ ஆகுது. 75,000 plus 10,000 85,000. இப்போ இங்க நமக்கு assets equal to capital plus liability இல்லையா? So ஆட் பண்ணலாம். 50,000 plus 35,000 85,000. இங்கே நமக்கு 85,000. Both the sides are equal. That's it. Thank you.